வந்து என்ன சொல்ல முடியும்? மூல நூல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னோம்னா நம்மட்ட யாரும் அடுத்த கிளைண்ட்ஸ் வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்படித்தானேயா இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து கோயில் பரிகாரமாக சொல்லாமல் வாழ்வியல் ரீதியாக அன்னன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமாகவே வந்து சில பரிகாரங்கள் சொல்லி அது மூலமாகவே வந்து நிறைய வந்து கிளைண்ட்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதை தான் இன்றைக்குள்ள பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மிக்க நன்றியா. என்னுடைய பேர் வந்து எஸ்ஆர் சங்கரேஸ்வரி, திருத்தங்கல். இப்போ நம்ம வந்து ஒரு பரிகாரம் நம்ம வந்து சொல்கிறோம். யூடியூப்லேயே நம்ம சில பதிவுகள் சொல்கிறப்ப வந்து இப்போ நேற்று பாருங்கள் விஷ்ணு பதிவு புண்ணியகாலன்னு சொல்லியிருந்தோம். அது நம்ம என்ன சொன்னோம்? பெருமாள் கோவிலுக்கு போங்க, 27 பூக்களை கொண்டு போங்க, அமைதியாக போய் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வந்து பெருமாள்கிட்ட ஒப்படைங்க, ஒரே கோரிக்கையாக வச்சுக்கோங்க, கொடிமரவுல சுற்றி வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நேற்று நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா பெருமாள் கோவிலையும் பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளு கூட்டம் தான். இதில் நிறையா பேர் வந்துங்க மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த பக்கம் போனால் கூட்டம் உள்ளே போக முடியல, இந்த பக்கம் பார்த்தா ஒரே வசவு. யாருக்கு? நமக்கு தான் வசவு. சும்மா இருக்க மாட்டாமல் அந்த யூடியூப்புக்காரனு ஜோசியரும் பேசிட்டு போயிடாங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிவகாசியில் உள்ள பெருமாள் கோயிலில் ஒரு சின்ன குழந்தைய உள்ளே வச்சுட்டு கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நம்ம சொல்கிற பரிகாரத்தை முழுமையாக மனசார புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். கோயிலுக்கு போக முடியா, கூட்டமாக இருக்கா, வீட்டிலையே ஒரு பெருமாள் படத்துக்கு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம், 27 பூக்கள் போட்டு இதெல்லாம் செய்யலாம். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் பார்த்துக்கங்க சண்டை சச்சரவுகள் தான். எங்கேயாவது நிம்மதியாக இருக்க முடியுதா? அதுக்கு அன்றே சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ யாராவது பாருங்கள், புதன்கிழமை வந்து வெண்டைக்காய் குழம்பு வச்சிங்கன்னா அன்னைக்கு சண்டை வரவே செய்யாது. இது யாராவது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா? இனிமேல் நீங்கள் வந்து பாருங்கள், புதன்கிழமை ஆச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வந்து பணம் வரவே இல்லை, எனக்கு வந்து பணமே என்னால் சம்பாதிக்கவே முடியல, ரொம்ப நான் வந்து பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெள்ளை மொச்சை ஊற போட்டு வெள்ளிக்கிழமை காலையில் அதை வந்து பிதுக்கு பருப்பு குழம்பா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 வாரம் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். 5ஆவது வாரம் மகாலட்சுமி உங்கள் வீட்டை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பொதுவான பரிகாரங்கள். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாட்களில் இந்த உணவுகள் நீங்கள் வந்து தானம் கொடுக்கணும், நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வியல் முன்னேற்றமாக நான் வந்து சொல்ல போகிறேன். நான் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அஸ்வதி முதல் ஸ்டார் வந்து அஸ்வதி நட்சத்திரக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு பழம் கண்டிப்பாக நம்ம ஊரில் சாப்பிடணும், தானமும் கொடுக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாரெல்லாம் நான் வந்து வாழ்க்கையில் மேம்பாடு அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு அதை ஒரு 2 பேர்த்துக்காவது தானம் கொடுங்க, இல்லைன்னா சாத்துக்குடியாவது வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வாரத்துலேயே உங்களுடைய வாழ்க்கை வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். அடுத்து பாருங்கள் பரணி. இந்த பரணி நட்சத்திரம் மேசராசிக்காரங்க திங்கக்கிழமை பப்பாளி பழம் சாப்பிடணும், இல்லைன்னா பப்பாளி காயில் கூட்டு சமைச்சு சாப்பிட்லாம். பப்பாளி பழம் யாருக்காவது நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். இது செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசியில் இருந்தாலும் 2, 3, 4 ரிஷபராசியில் இருந்தாலுமே வந்து செவ்வாய்க்கிழமை சப்போட்டா பழம் சாப்பிடுங்க, இல்லைன்னா உலர் திராட்சை, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டுக்கிறணும். அடுத்தது இதையே நீங்கள் வந்து தானம் கொடுக்கணும். தானங்கிறது எதுக்காக கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னம்னா, எதுக்காக நமக்குலாம் முன்னோர்கள் வந்து அன்னதானம் பண்ணாங்க. நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய வம்சத்தில் யாருக்குமே வந்து பட்டினி அப்படிங்கிற விஷயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்னதானம் பண்ணாங்க. எந்த ஒரு பொருளை தானம் கொடுத்தாலும் அதோடைய பலன் வந்து நமக்கு வந்து பல மடங்காக வரும். அதான் தானங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு பார்த்துங்க. அடுத்து ரோஹிணி. இந்த ரோஹிணி நட்சத்திர ரிஷபராசிக்காரங்க புதன்கிழமை வந்து கல்கண்டு நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம். கல்கண்டு சாதமாக நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து மிருகசீரிசத்துக்காரங்க நீங்கள் கருப்பட்டி காஃபி குடிக்கலாம். இல்லை அப்படின்னா கருப்பட்டி தானம் உங்கள் ஊரில் இருக்க கூட பெருமாள் கோயிலுக்கு கூட நீங்கள் வந்து கருப்பட்டி தானம் கொடுத்தாலும் அங்கே வந்து பொங்கல் நைவேத்தியமாக பண்ணி பல பேர் கொடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வந்துடும். கிழமை வந்து வியாழக்கிழமை. அடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம்
முடிச்சிருக்கோம் சார் சாரி. திருவாதிரை திருவாதிரக்காரங்க வந்து மிதுன ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை ஒன்று செரிப்பழம் செரிப்பழம் அப்படி இல்லை அப்படின்னா அது கிடைக்கல அப்படின்னா வல்லாரை மிட்டாயாவும் கிடைக்குது, வல்லாரை லேகியமும் கிடைக்குது. நீங்கள் வல்லாரை மிட்டாய் வாங்கி யாருக்காவது தானமும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் சாப்பிட்டுக்கிறதும் செய்யலாம். அன்றைக்கி ஏதாவது தொழில் விஷயமாக நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா இந்த வல்லாரை மிட்டாய் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா அன்றைக்கி உள்ள காரியங்களுக்கு வந்து ஜெயமாகும். அடுத்து வந்து புனர்பூசம், இது வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து செய்யணும். புனர்பூசத்துக்காரங்க சனிக்கிழமை கொய்யாப்பழம் சாப்பிடணும். கொய்யாப்பழம் வந்து யாராவது ஒரு முதியவருக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும். இதை நீங்கள் வந்து சனிக்கிழமை செய்யணும். அடுத்து பூசம் கடகராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து காளான் சாதமாக நீங்கள் வந்து பண்ணி சாப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா காளான் நீங்கள் வந்து தானமாகவும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து ஆயிலியத்தில் உள்ளவங்க நீங்கள் எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பலாப்பழம் அப்படிங்க நீங்கள் வந்து சாப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா பலா சாதமாக பண்ணி நீங்கள் வந்து தானம் கொடுக்கணும். இந்த ரெண்டும் பண்ணாலே உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து மகன் நட்சத்திரம் திங்கக்கிழமை நீங்கள் வந்து கேசரி பண்ணி நீங்கள் வந்து தானம் கொடுக்கணும். நீங்கள் வந்து பால் சாதம் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடணும். சாப்பிட்டா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பூரத்தில் பிறந்தவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை தக்காளி சாதமும் பண்ணலாம். தக்காளி நீங்கள் வாங்கி யாருக்காவது தானமும் கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து உத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் புதன்கிழமை கருப்பு திராட்சை உலர் திராட்சை இதை நீங்கள் வந்து எப்பயுமே உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும். இது ஒரு நாள் 2 நாளே உங்களுக்கு அந்த வளர்ச்சியை கொடுக்காது. தொடர்ந்து ஒரு 90 நாளாக நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அடுத்து அஸ்தத்தில் பிறந்தவங்க நீங்கள் வியாழக்கிழமை மாம்பழம் சீசன் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா மாசா வாங்கிக்கிடலாம். அடுத்து வந்து மாங்காய் ஊறுகாய் அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து தானமும் கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சித்திரையில் வந்து உங்களுக்கு கன்னி ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து துலா ராசியாக இருந்தாலுமே வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து அன்னாசி பழம் நீங்கள் வந்து சாப்பிட்டு வரணும். நீங்கள் வந்து தானமும் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சுவாதியில் பிறந்தவங்க சனிக்கிழமை இலந்த பழம். இப்போ நிறையா வந்து இலந்த பழம் கிடைக்கல அப்படின்னாலுமே வந்து அதுவே ஒரு லேகியமாகவோ ஒரு மிட்டாயாவோ இருக்குது. அதுவே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். என்னங்க இலந்த வடை இருக்குது. அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், தானமும் கொடுக்கலாம். சுவாதிக்கு சனிக்கிழமை. அடுத்து வந்து விசாக நட்சத்திரம். விசாகத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து முந்திரி பருப்பு தானம் பண்ணணும். முந்திரி பழம் கிடைச்சா ரொம்ப நல்லது. அது கிடைக்கல அப்படின்னா முந்திரி பருப்பு நீங்கள் தானமும் கொடுக்கலாம். நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். முந்திரி பழம் கிடைச்சா முந்திரி பழம், அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு. அடுத்து வந்து அனுசம் விருச்சிக ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை நெல்லிக்கனி சாப்பிடணும். நெல்லிக்கனி நீங்கள் வந்து தானமும் நீங்கள் பண்ணணும். அதே இது நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும். கேட்டை விருச்சிக ராசிக்காரங்க திங்கக்கிழமை வந்து அத்திப்பழங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா பேரிச்சம்பழம் நீங்கள் சாப்பிடவும் செய்யணும். அதை நீங்கள் வந்து தானமும் கொடுக்கணும். திங்கக்கிழமை என்ன அனுசத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நெல்லிக்கனி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடணும். மூலம் நட்சத்திரம் தனுசு ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை பால் சாதம் சாப்பிடணும். பால் சாதம் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டிங்கன்னா நாவல் பழம் நீங்கள் சாப்பிட்டுக்கிறோம் செய்யணும். நீங்கள் வந்து தானமும் கொடுக்கணும்.
அது செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. பூராடம் தனுசு ராசிக்காரங்க புதன்கிழமை வந்து காளான் சாதம் நீங்கள் செஞ்சு சாப்பிடவும் செய்யலாம். யாருக்காவது காளான் வாங்கி நீங்கள் தானமும் கொடுக்கலாம். கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் புதன்கிழமை. அடுத்து வந்து உத்திராடம் தனுசு ராசியாக இருந்தாலும் மகர ராசியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை தேங்காய் சாதம் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். இளநீ யாருக்காவது தானம் வாங்கி கொடுத்தாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் வந்து கிடைக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமை அந்த மொச்சையில் அந்த மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பணவரவு அதிகரிக்கும். அது மட்டுமே இல்லாமல் வாழைப்பழம் நீங்கள் வாங்கி சாப்பிடணும். நீங்கள் வந்து யாருக்காவது தானமும் கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாழ்வியலை உங்களுக்கு எல்லா விதமும் முயற்சி கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய அளவில் தான் செல்வம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமை கரும்பு கிடச்சா கரும்பு சாப்பிட்டா நல்லது. அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கரும்பு ஜூஸ் வந்து யாருக்காவது வாங்கியும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடணும். சாப்பிட்டா அன்றைக்கி உள்ள காரியங்கள் செய்யமாகும் உங்களுக்கு வந்து. இது வந்து வாரத்துக்கு ஒரு நீங்கள் வந்து செஞ்சுக்கங்க. சதயம் கும்பராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க. இல்லைனா ஆப்பிள் நீங்கள் வந்து தானமாக கொடுங்க. ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க ஆரம்பிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கும்பமாக இருந்தாலும் சரி மீனமாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை வந்து முருங்கைக்காய் அல்லது முருங்கைக்கீரை, இதுக்கு வந்து எந்த ஒரு பலமுமே வந்து சப்போர்ட் பண்ணாது. முருங்கைக்காய் சாப்பிடுங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை நீங்கள் யாருக்காவது தானம் வாங்கி கொடுங்க, இல்லை பசுமாடு கொடுங்க, ஏதோ நீங்கள் தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் செய்கிற தொழில் அனைத்துமே வந்து வெற்றியாகும். உத்திரட்டாதி திங்கக்கிழமை அதுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய், மாங்காய் சாதம் எல்லாமே நீங்கள் வந்து தானமும் பண்ணலாம். நீங்கள் வந்து சாப்பிடாலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. ரேவதி வந்து செவ்வாய்க்கிழமை லெமன் சாதம், மாங்காய் இல்லைன்னா மாங்காய் ஊறுகாய். ரேவதி செவ்வாய்க்கிழமை லெமன் சாதம் இல்லைன்னா எலுமிச்சை, லெமன் டீ கூட நீங்கள் வந்து போட்டு குடிக்கலாம். யாருக்காவது லெமன் டீ போட்டு தரலாம், இல்லை லெமன் சாதம் நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி தரலாம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்வியல் பரிகாரமாக எல்லாத்துக்குமே கொடுத்து நான் வந்து அனுபவபூர்வமாக இது உணர்ந்த விஷயம். இது வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி, வணக்கம். திருவோணத்துக்கு வந்து வாழைப்பழம், அடுத்து வந்து வெண்மொச்சை சமையல் செஞ்சு சாப்பிடணும். பருப்பாக வச்சு சாப்பிடணும். அது வந்து முன்னாடி வைப்பாங்களே ஐயா பிதுக்கு பருப்பு குழம்பு வைப்பாங்கல்ல, ஆமாம், அது வந்து ஊற போட்டு பிதுக்கி வைக்கணும். அதெல்லாம் மகாலட்சுமி அம்சம் வந்து அத்தனையுமே இருக்கு பார்த்துக்குங்க. இதே என்னங்க அதை நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிடணும்யா, வீட்லேயும் நம்ம சமைச்சு சாப்பிடணும். இல்லை அதுதான் அதில் உள்ள அர்த்தமே வந்து பார்த்துக்கங்க, வெளியில் செய்ய மாட்டாங்க. இதே மாதிரி இந்த வெண்மொச்சை குழம்பு வந்து இன்னொரு விஷயத்துக்கு நான் சொல்லி அது வந்து நல்லா இருந்திருக்கு பார்த்துக்குங்க. சூரியனும் சுக்கிரனும் டிகிரி வித்தியாசம் விலகிட்டாங்க அப்படின்னா திருமணம் ஆகாது. ஒரு ஆணோட ஜாதகத்தில் வந்து சூரியன் சுக்கிரன் விலகியிருக்காங்க. ஒரு 20 டிகிரிக்கு மேலே போயாச்சுன்னா திருமணம் ஆகிறது ரொம்ப தடையாகும். எந்த ஒரு தோஷமே நம்ம கணக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு பாருங்கள், இதை வந்து சொல்லியிருக்கேன் நான். ஒரு 9 வாரம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, நல்ல இடத்துல திருமணம் முடிஞ்சிருக்கு அந்த பையனுக்கு வந்து. நிறையா பேருக்கு சொல்லி இது வந்து ஒரு வெற்றி பெற்ற பரிகாரம் தான் இது வந்து. ஆமாம், அது வந்து ஊரை போட்டு பிதுக்கி சாப்பிடணும்யா. புளிக்கிழமை சாப்பிடக்கூடாது, வெள்ளிக்கிழமை சாப்பிடணும். நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1-2 நல்லாயிருக்கும் அது வந்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.